அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து ஜோதிடர்களால் பயங்காட்டப்பட்ட ஒரு ஜாதகம். நேரம் நல்லா இல்லை, அது நல்லா இல்லைன்னு சொல்லி பணத்தை பிடுங்கிறதுக்காண்டி பயங்காட்டப்பட்ட ஒரு ஜாதகம் வந்து வந்துட்டு இருக்குதுங்க. லக்னம் மீன லக்னம், 3ஆம் இடத்துல வந்து குரு சனி, 4ஆம் இடத்துல சந்திரன் ராகு, 8ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துல கேது சுக்கிரன், 11ஆம் இடத்துல புதன், 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன். இதுதான் வந்து ஜாதக அமைப்பு. இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா மார்கழி திருவாதிரைன்னு சொல்லக்கூடிய பௌர்ணமி நல்ல நாளில் பிறந்த ஜாதகம் வந்து சூப்பரான ஜாதகம் தான். லக்னம் சுத்தமாக இருக்குது. லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு வந்து 3ஆம் இடத்துல இருந்து ஒரே நேரத்தில் வந்து சனி செவ்வாயோட தொடர்பில் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஜாதகம் வலு கம்மி தான். இருந்தாலும் லக்னம் சுத்தமாக இருக்கிறதுனாலையும் 3ஆம் இடத்துல சுக்கிரனோட வீட்டில் வந்து இருக்கிறதுனால வந்து ஓரளவு வந்து பரவாயில்ல. ஏன்னா சுக்கிரன் சனி பரிவர்த்தனை இருக்கிறதுனால வீடு கொடுத்தவன் மறைமுக ஆட்சி அப்படிங்கிற வலுவில் இருப்பார். அந்த அடிப்படையில் வந்து ஓரளவு நல்ல ஜாதகம் தான். இந்த ஜாதகத்தை வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா குரு திசை கொஞ்சம் சுமார், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. ராகு திசை முடிஞ்சு குரு திசை வந்து கொஞ்சம் சுமாரான அமைப்புகள் தான். என்ன இருந்தாலும் சனி கூட சேர்ந்த குரு அங்கே பாதிப்படைவார். குரு கூட சேர்ந்த சனி தான் வந்து அங்கே நல்ல பலன்களை வாரி வழங்குவார். அந்த அடிப்படையில் வந்து குரு திசை தான் நடந்திருக்குது. இவருக்கு அதிக சுபத்துவமான கிரகம்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் குருவோட பார்வையிலையும் பௌர்ணமி சந்திரன் அதியோகத்திலையும் உள்ள புதன் தான் வந்து அதிக சுபத்துவமான கிரகம். இவர் வந்து கணக்கு வழக்கு, கம்ப்யூட்டர், அக்கௌண்ட்ஸு, சாஃப்ட்வேர், சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்ட், இந்த மாதிரி கன்னி வீடு சுபத்துவமாக இருக்கிறதுனால அது ரீதியாக தான் படிச்சிருக்கணும். ஆனால் இவர் படிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாயோட குறைந்தளவு சுபத்துவம். என்ன குறைந்தளவு சுபத்துவம்? சுக்கிரனோட வீட்டில் அமர்ந்த இந்த செவ்வாயோட நேரடியாக எந்த சுபர்களோட தொடர்பு இல்லாமல் சுக்கிரனோட வீட்டில் அமர்ந்து வேற பாவிகள் தொடர்பு இல்லாமல் குறைஞ்ச அளவு சுபத்துவத்தோட உள்ள இந்த செவ்வாயால் பார்மசி தொழில் படிச்சிருக்காரு. இப்போ வந்து மெடிக்கல் ரெப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. சொந்தமாக மெடிக்கல் வைக்கலாமா அப்படின்னு கேட்டு வந்தார். ஊரில் உள்ளவங்கள்ட்ட வந்து, அதாவது வந்து ஊர் சைடு உள்ள ஜாதகம், அவங்கள்ட்ட வந்து பயங்காட்டப்பட்டிருக்காரு. உங்களுக்கு நல்லா இல்லை, பெரிய கண்டம் வருது, அது வருதுன்னு பயங்காட்டப்பட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி திசை ஆரம்பிச்சிருக்குதுங்க. சனி திசை 11ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியும் வரக்கூடியவர் 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் சுக்கிரனோட வீட்டில் குருவோட இணைவில் உள்ள இந்த சனி வந்து எப்படிங்க கெடுதல் பலனை செய்வார்? நல்ல பலன்களை தான் செய்வார். 12ஆம் வீட்டோட தான் ஒரு தொடர்பில் இருக்காரு. அந்த இடத்துல விரயங்கள் கட்டுக்குள்ளே தான் வரும். 12ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கிறதுனால லாபஸ்தானமாக அவர் லாபாதிபதியாக தான் நல்லபடியாக செயல்படுவார். நல்லா தான் இருக்கும் ஜாதகம். குருவோடையும் சனியோடையும் ஒரு பாவ கிரகங்கள் வந்து சூட்சம உழவில் இருக்கணும்னு சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இருக்கணும். மெயினாக 3, 6, 11 இருக்கணும். 3ஆம் இடத்துல இருக்கிறார் உபஜயஸ்தானத்தில். சுக்கிரன் குருவோட தொடர்பை பெற்றிருக்கணும். சுக்கிரனோட வீட்டில் குருவோட தொடர்பில் உள்ள இந்த சனி திசை வந்து எந்த விதத்திலையும் கெடுதல் செய்யாது. நல்லா தான் இருக்கும். குருவோட தசை நெகட்டிவாக நடந்ததுனால தான் இவருக்கு சாதகம் இல்லாத ஒரு படிப்பை வந்து படிச்சிருக்காரு. இவருக்கு வந்து லாபம் அதிகமாக கிடைக்கணும். அது புதனுடைய துறைகள் தான். அதை இவர் படிக்கலை. இப்போ வந்து இவருக்கு வந்து தொழில் பண்ணலாமா? கட்டாயம் பண்ணலாம். செவ்வாயோட குறைந்த அளவு சுபத்துவத்தின் காரணம் இவர் ஒன்றும் மருத்துவராலாம் ஆகலை. பார்மசி, அதாவது மெடிக்கல் வச்சுக்கிற அளவுக்கு வந்து படிச்சிருக்காரு. இப்போ மெடிக்கல் ரெப்பாக இருக்காரு. கண்டிப்பாக வந்து தொழிலெலாம் தொடங்கலாம். சனி திசை நல்லா தான் இருக்கும். என்ன காரணம்? லாபாதிபதியாக வரக்கூடியவர் 12ஆம் இடம் விரயஸ்தானத்தோட தொடர்பில் இருக்கிறதுனால விரயங்கள் வந்து சனி பார்த்ததுனால கட்டுக்குள்ளே தான் இருக்கும். நல்ல ஜாதகம். தசாபுத்திகள் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற சனி திசையும் சரி, அதுக்கு அடுத்து வர்ற புதன் திசையும் சரி, எல்லாமே குருவோட தொடர்பில் நல்லபடியாக இருக்கிறதுனால நீண்ட காலம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம் தான். இதே அமைப்பில் வந்து எதனால பயங்காட்டுறாங்கன்னா பணம் பறிக்கிற நோக்கத்தோடு இருக்கலாங்க. அதுதான் மெயின் ரீசன். எல்லா ஜோதிடரையும் குற்றம் சொல்லலை. எல்லா ஊர்லேயும் நல்ல ஜோதிடர்கள் இருக்காங்க. நியாயமான முறையில் வந்து ஜோதிடம் பார்க்குற நபர்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்கள நான் குற்றமாக குறையாக நான் சொல்லலை. இருந்தாலும் சில நபர்கள் வந்து இந்த மாதிரி பணம் பறிக்கிற நோக்கத்தோட ஜோதிட தொழிலில் இருக்க தான் செய்கிறாங்க. அதை நம்ம வந்து மறுக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லா ஊர்லேயுமே வந்து இந்த மாதிரி இருந்தால் கூட கிராமப்புறங்களில் இன்னும் இந்த மாதிரி நிறைய பேர் நபர்கள் வந்து இருக்க தான் செய்கிறாங்க பணம் பறிக்கிற நோக்கத்தோட. என்ன காரணம்னா அங்கே கிராமப்புறங்களில் வந்து டீசெண்டான ஒரு பீஸை வந்து அவங்களால வாங்க முடியாது. இப்போ நகர்ப்புறங்களில் வந்து ஒரு டீசெண்டான பீஸை வந்து நீங்கள் வந்து வாங்கிட முடியும். கிராமப்புறங்களில் வந்து அந்த மாதிரி வாங்க முடியாது. ஒரு குறைஞ்ச அமௌண்ட்டை கொடுத்துட்டு வந்து குடும்பத்துக்கே வந்து ஜாதகம் பார்க்குற முறை தான் இன்னும் இருக்கிறதுனால கிராமப்புறங்களில் இந்த மாதிரி வந்து விஷயங்கள் நிறையா நடக்க தான் செய்யுது. என்ன நடக்கும்னா பரிகாரம் பண்ணுறேன் 8ஆம் இடத்துல இந்த பையனுக்கே பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. செவ்வாய் தோஷம் இருக்குமாங்க. செவ்வாய் தோஷம் இந்த பையனுக்கு வரப்போறதே இல்லை. பிறந்ததே வந்து ராகு திசையில தான் பிறந்திருக்கான். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் தோஷம் சொல்லி திருமணத்தை தாமதப்படுத்துறது, இது தோஷ பரிகாரம் பண்ண சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன். மற்றபடி வந்து எந்த ஜோதிடர்களையும் வந்து நான் வந்து இழிவாக பேசணுங்கிறக்காண்டி நான் சொல்லலைங்க. பங்கமே இல்லாத இந்த சனி வந்து கெடுதல் பண்ணுவார் அப்படின்னு சொன்னோம்னா அதில் வந்து ஒரு நியாயம் இல்லாத அமைப்பு தான். அதனால ஒரு கன்சல்டேஷனுக்கு என்கிட்ட வந்து இப்போ மன தெளிவு பெற்று போன ஒரு ஜாதகம். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட நான் வந்து மீட் பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாயா.